ஆடியோ லான்ச்ல பேசின அரசியலை கூட அரசியல் என்ட்ரி கொடுத்த பிறகு பேசலையேன்னு வருத்தப்படுற அளவுக்கு தான் விஜயோட அரசியல் தொடக்கமே இருந்துச்சு. திராவிட கொள்கையை முன்னெடுக்க போறாரா, பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போறாரா மாதிரியான பல கேள்விகள் வலுத்துட்டு இருக்கு. அண்மையில் நடந்த மாணவர்களுக்கு விருது வழங்குற விழாவில் நீட் தேர்வு பத்தின சில கருத்துக்களை முன்வச்சாரு விஜய். பரவாயில்லையே, நீட் எதிர்ப்பு பேசி இருக்காருன்னு அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அவங்க பங்குக்கு வரவேற்புகளை பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா அடிப்படையில விஜய் எவ்வளவு மழுப்பலான, நடைமுறைக்கு ஒத்துவராத யோசனையை பேசி இருக்காருன்னு மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி பின்வரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நீட் தேர்வு விலக்குக்காக போராடுறதோடு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் விஜய் சிறப்பு தனி பொதுப்பட்டியல் வேணும் அப்படின்ற புது கோரிக்கையை வச்சு ஒரே நேரத்துல பாஜகவையும் திமுகவையும் சமாதானம் பண்ண முயற்சி பண்றாரு. ஒன்னு நீட் விலக்கு கேட்கணும், இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விலக்கு கேட்கணும். அப்படியும் இல்லனா நீட் தேர்வுல இருக்க குறைகளை சரி செய்ய கோரிக்கை வைக்கணும். ஆனா விஜய் எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரியான மத்திய அரசு நடத்தும் மருத்துவ கல்லூரிகளுக்கு வேண்டும்னா நீட் தேர்வு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்போ மீண்டும் தமிழக மாணவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் தானே? அதுவும் இல்லாம நீட் தேர்வோட நம்பகத்தன்மையே இல்லாம போன பட்சத்துல அவங்க மட்டும் நீட் தேர்வு நடத்துறது எப்படி சரியா வரும்? விஜய் சொல்ற மாதிரி சிறப்பு பொதுப்பட்டியலின் கீழ் கல்வியை கொண்டு வந்தா அங்கேயும் மத்திய அரசு அதிகாரம் இல்லாம இருக்கும்னு எப்படி நம்புறாரு? மாநில பட்டியலுக்கு கொண்டு வர சொல்றதே மாநில உரிமைகளை மீட்கத்தான். அப்படின்னும் போது விஜய் இப்படியும் பேசி அப்படியும் பேசுறது அவருக்கு பொதுப்பட்டியல் மட்டும் இல்லாம நீட் பத்தின தெளிவான புரிதல் இல்லை என்பதை காட்டுது. விஜய்க்கு புரிதல் இல்லை என்பதையும் தாண்டி அவரை வழிநடத்துறவங்க யார் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழும்ப, அவருக்கு கொடுக்கப்படுற ஸ்கிரிப்ட்லயும் இத்தனை முரண் இருக்கு. மாணவர்களோட முக்கியமான நீட் விஷயத்துல இரண்டு பக்கமும் நின்னு பேசுற விஜய் மாநில அரசை ஒரு பக்கம் ஆதரிச்சு மத்திய அரசை இன்னொரு பக்கம் ஆதரிச்சு பேசிய இளைய தலைமுறையை தவறா வழிநடத்துறாரு என்பதை பத்திரிகையாளர் லட்சுமி அவர்களோட கருத்தா இருக்கு.